போர்க்கருவியன்று ஞானமே நலம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கொடுப்பான். பிரசங்கி 9:18. நாட்டின் பாதுகாப்பு என்ற பெயரில் படைகளை அமைத்து போர்க்கருவிகளோடு போரிட்டு தங்களுக்கென எல்லையை பாதுகாப்பது அரசர்கள் ஆண்ட ஒற்றை ஆட்சி முறை முதல் மக்கள் ஆட்சி வரை நமக்கு தெரிந்த ஒன்றே. உலகத்தின் பார்வையில் இது சரியானதாகவும் பாதுகாப்பை உறுதி செய்கின்றதாகவும் இருக்கின்றது. இன்றைய சூழலில் போர் விமானங்களையும் போர் கருவிகளையும் தயாரித்து விற்பனை செய்யும் நாடுகள் மிகப்பெரிய ஏகாதிபத்தியமாகவும் வல்லரசாகவும் திகழ்கின்றன. சிறிய நாடுகளும் ஏகாதிபத்திய நாடுகளில் கருவிகளை விலைக்கு வாங்குவதோடு அவர்களின் ஆதரவையும் பெற்று இரண்டாம் நிலையில் இருந்து ஏகாதிபத்தியத்திற்கு போட்டியிடும் நாடுகளிடம் இருந்து பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து வாழுகின்றனர். தற்காலத்தில் நமது அன்றாட வாழ்வில் ஒருவன் தன்னை பலவானாக காட்டிக்கொள்ள சண்டையிடுவதோ அல்லது தங்களின் சரீர பலத்தை காண்பிப்பதோ இல்லை. மாறாக தங்களின் ஞானத்தை பயன்படுத்திய தங்களை பலசாலிகளாக காண்பிக்கின்றார்கள். எவ்வித போர்க்கருவிகளையும் பயன்படுத்தாமல் நமது வாழ்வில் திகழும் அசாதாரண சூழலை கட்டுப்படுத்துவதே பலன் என்று பார்க்கப்படுகிறது. பார்வைக்கு சாதாரண தோற்றம் கொண்ட நபர் தன் ஞானத்தை சரியாக பயன்படுத்துவாரானால் அவரே பலசாலியாக பார்க்கப்படுகின்றார். தன் ஞானத்தை பயன்படுத்தி வெகுஜன மக்களின் செல்வாக்கை பெறும் நபர் பலவனாக கருதப்படுவதோடு அந்த மக்களை நடத்தும் தலைமை பொறுப்பையும் அடைகின்றார். அப்படிப்பட்டவர்களை பின்பற்றும் மக்கள் அவர்களின் தோற்றத்தையோ அல்லது உடல் பலத்தையோ பார்ப்பது கிடையாது. பிரசங்கி 9:18 போர்க்கருவிகளை விட ஞானமே சிறந்தது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. திருமறை நமக்கு சொல்லும் இந்த வார்த்தையினை வாழ்வில் ஏற்று அமைதியின் கருவிகளாக இந்த சமூகத்தில் வாழ ஞானத்தை ஆயுதமாக கொண்டு எல்லைகளை கடந்து அனைவரையும் ஏற்று ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க நாளும் உழைப்போம். ஜெபம். அன்பின் கடவுளே, ஞானத்தை ஆயுதமாய் ஏற்று அமைதியை உலகில் நிலைநாட்ட எங்களை நாளும் கருவியாக்கும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். போர்க்கருவியன்று